வணக்கம். பத்மஸ்ரீ அவார்டி வினோத் துவா அவர்கள். பத்மஸ்ரீ என்றாலே சமீபத்தில் கங்கனா ரனாவத் தான் உங்களுக்கு ஞாபகத்தில் வரும். ஆனால் கங்கனா ரனாவத் போன்ற நபர்கள் இந்த நாட்டை இரண்டாக பிரிப்பதற்காக, விஷத்தை கக்குவதற்காக, இரண்டு சமுதாயத்தை சார்ந்த நபர்கள் நடுவில் அந்த பிரிவினையை ஏற்படுத்துவதற்காக கிடைத்த அந்த பத்மஸ்ரீ ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த நாட்டிற்காக உழைத்த ஒரு மிக முக்கியமான ஜேர்னலிஸ்ட் வினோத் துவா அவர்கள். பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவிற்கு இவர்களுடைய குடும்பம் வந்திருக்கிறது. சுதந்திரத்திற்கு அந்த இந்தியா பாகிஸ்தான் பார்ட்டிஷனும் போது அதற்கு பின் இந்தியாவிலேயே இந்திய மக்களுக்காக உழைத்த இந்த நபர் இறந்து விட்டார். 67 வயதான வினோத் துவா அவர்கள் இந்தியாவின் ஒரு மிகச்சிறந்த ஜேர்னலிஸ்ட். இவர்களுடைய எத்தனையோ ஆர்டிகல்ஸ், எத்தனையோ வீடியோக்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். மிக முக்கியமாக ஜாய்கா இண்டியாக்கா என்கிற இந்த புரோகிராமிலிருந்து ஒட்டுமொத்த இந்தியாவையே ஒரு கோர்வையில் கோர்த்த நபர் தான் இவர். இவருடைய ஒரு ஷோ சென்னையில் எடுக்கப்பட்டது. சென்னையில் இருக்கக்கூடிய மரீனா பீச்சிலிருந்து இங்கே இருக்கக்கூடிய அனைத்து சாப்பாட்டு உணவுப் பொருட்களையுமே இவர் எடுத்து காட்டியிருந்தார். அந்த எபிசோடிலிருந்து ஒரு சில காட்சிகளை உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். பத்மஸ்ரீ வினோத் துவா அவர்களுடைய இந்த சாதனையை யாராலையுமே மறக்க முடியாது. இவர் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையையும் எந்த அழகான வார்த்தையாக, எவ்வளோ எளிமையாக இவர் எடுத்துக்காட்டுவார், எடுத்து பேசுவார் என்று இவருடைய இந்த ஒரு சின்ன கிளிப்பில் இருந்து பார்த்தாலே புரிந்துவிடும். பாருங்கள். नमस्कार, हम इस वक्त चेन्नई का मरीना बीच पर हैं। चेन्नई का मरीना बीच 12 किलोमीटर लंबा है। आप देख रहे हैं यहाँ लोग बाग अपने परिवार के साथ आए हुए हैं। हम आपको चेन्नई के जायके दिलवाएंगे. வினோத் துவா அவர்களுடைய இந்த சாதனைக்கு பின் இன்னொரு விஷயத்தை பற்றியும் நீங்கள் பார்க்க வேண்டும். டிசம்பர் 6ஆம் தேதி பாபரி மஸ்ஜித் உடைக்கப்பட்ட 29வது வருடம். இந்த பாபரி மஸ்ஜித் விவகாரம் எப்போ தொடங்கியது, என்ன நடந்தது என்கிற ஒரு ரீகேப்பை இதற்கு மேல் நீங்கள் பார்த்து விடுங்கள். என்னைக்கு பாபரி மஸ்ஜித் கட்டப்பட்டதோ, என்னைக்கு இதை இடித்தார்களோ, இன்னைக்கு வரை அந்த இடத்தில் என்ன நடக்கிறது என்கிற ஒட்டுமொத்த கதையை எடுத்து காட்டுகிறேன், வாருங்கள். செப்டம்பர் 30, 2020 சிபிஐயின் ஸ்பெஷல் கோர்ட் ஒரு தீர்ப்பை வழங்கியது. இந்த தீர்ப்பில் நீங்கள் பார்த்தீர்கள்னா டிசம்பர் 6ஆம் தேதி 1992ஆம் ஆண்டு கார் சேவக்ஸ்களால் இந்த மசூதி உடைக்கப்பட்டது. அந்த இடத்தில் கலவரம் நடத்தினார்கள் RSS மற்றும் கார் சேவக் என்கிற இந்த கூட்டம். இதற்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீர்கள்னா 2019ஆம் ஆண்டு 5 ஜட்ஜஸ்கள் கொண்ட ஒரு குழு 2.77 ஏக்கர் கொண்ட இந்த நிலம் ஹிந்து முஸ்லிம் 2 பேருக்குமே சொந்தமானது. ஆனால் கூட இந்த நிலத்தை ராமர் கோவில் ட்ரஸ்டிற்கு நீங்கள் கொடுக்க வேண்டும், அந்த இடத்தில் கோவில் கட்டுவதற்காக. இந்த ஒட்டுமொத்த டைம்லைனை நீங்கள் பார்க்க வேண்டும். இதில் நீங்கள் பார்த்தீர்கள்னா பாரதிய ஜனதா பார்ட்டியை சார்ந்த 32 நபர்கள் மீது வழக்கு போடப்பட்டது. அவர்களுக்கு எதிராக இந்த தீர்ப்பும் வெளிவந்தது. இந்த தீர்ப்பில் மிக முக்கியமாக LK அட்வானி, முரளி மனோகர் ஜோஷி, கல்யாண் சிங், உமா பாரதி போன்ற நபர்கள் கோர்ட்டிற்கு வர வேண்டும் என்று கூறியது கோர்ட். பாபரி மஸ்ஜித்துடைய வரலாற்றை கொஞ்சம் பார்க்க வேண்டும். 1528ஆம் ஆண்டு முகல் எம்பரர், முகல் ராஜா பாபரால் கட்டப்பட்ட மசூதி தான் பாபரி மஸ்ஜித். அயோத்தியாவில் கட்டப்பட்டது. 1855ஆம் ஆண்டு சுன்னி முஸ்லிம் போர்டு இவர்கள் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் ஹனுமான்கிரி என்கிற இந்த கோவில் மசூதியை இடித்து அந்த இடத்தில் தான் இந்த கோவில் கட்டப்பட்டது என்கிற ஒரு பிரச்சனையை கிளப்பியிருக்கிறார்கள். அதற்கு பின் அங்கே இருந்த இந்துக்கள் பாபரி மஸ்ஜித் ஹிந்து கோவிலை இடித்த பின் தான் கட்டப்பட்டது என்று அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் கூறினார்கள். இப்படிதான் இந்த பாபரி மஸ்ஜித் பிரச்சனையே கிளம்பி இருக்கிறது. 1859ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசாங்கம் பாபரி மஸ்ஜித்தை சுத்தி ஒரு மிகப்பெரிய அளவில் சிவற்றை ஏற்றினார்கள். அதாவது இந்த பாபரி மஸ்ஜித் மீது எப்ப வேணாலும் தாக்குதல் நடக்கப்படலாம். அதனால் இதை காப்பாற்றுவதற்காக 4 புறமும் சிவற்றை ஏற்றியது பிரிட்டிஷ் அரசாங்கம். 1885ஆம் ஆண்டு மஹந்த் ரகுபீர் தாஸ் அவர்கள் ஒரு வழக்கை போடுகிறார். பாபரி மஸ்ஜித் மேலே போடப்பட்ட முதல் வழக்கு. இந்த வழக்கை நீங்கள் பார்க்கும்போது மசூதிக்கு உள்ள எங்களுக்கு இடம் கிடைக்கவில்லை என்றால் கூட பரவாயில்லை, மசூதிக்கு வெளியே இருக்கக்கூடிய இடத்தை எங்களுக்கு கொடுக்கும்படி, அந்த இடத்தில் நாங்கள் பூஜை நடத்த வேண்டும் என்கிற அந்த அப்பீலை கோர்ட் ரிஜெக்ட் செய்து விட்டது. இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று. மார்ச் 1934ஆம் ஆண்டு மசூதிக்கு வெளியே இருக்கக்கூடிய சிவர்கள் மற்றும் மசூதி ஒரு மிகப்பெரிய அளவில் டேமேஜ் செய்யப்பட்டது ஹிந்து முஸ்லிம்க்கு நடுவே நடந்த அந்த கலவரத்தின் போது. இந்த நேரத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கம் அதை மறுபடியும்
சரி செய்து ரீபில்ட் செய்வதற்கான அந்த வேலையை பார்த்தார்கள். 1947 ஆண்டு a local court rules that the Sunni Waqf Board and not the Shia Waqf Board can hold sway over Babri Masjid. 1947 ஆண்டு சுன்னி வக்ஃப் போர்ட் பாபரி மஸ்ஜித் மீது தன்னுடைய அதிகாரத்தை ப்ரூவ் செய்து கொள்ளலாம், ஆனால் ஷியா வக்ஃப் போர்ட் கையில் எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. இதற்கு பின் நீங்கள் பார்த்தீர்கள்னா டிசம்பர் 22ஆம் தேதி 1949ஆம் ஆண்டு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் கே நாயர் அவர்கள் மசூதிக்கு உள்ள வைக்கப்பட்ட ராமர் சிலையை அகற்ற வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையை ரிஜெக்ட் செய்து விட்டார். அப்படி அந்த இடத்திலிருந்து ராமர் கோவிலை நீக்கினால் ஹிந்து முஸ்லிம் கலவரம் வெடிக்கும் என்று நம்பி இந்த சிலை அங்கே இருக்க வேண்டும் என்று அவர் அந்த முடிவை எடுத்துவிட்டார். 1950ஆம் ஆண்டு ஹிந்து அண்ட் முஸ்லிம் இரண்டு தரப்பு சார்ந்த நபர்களுமே ஒரு சூட் ஃபைல் செய்திருக்கிறார்கள் ஃபேசாபாத் கோர்ட்டில். ஹிந்து பூஜாரிகள் அங்கே பாபரி மஸ்ஜித்திற்குள் போய் அங்கே பூஜையை நடத்தி வருகிறார்கள். அதே முறையில் அந்த மெயின் ஏரியாவை நீங்கள் பூட்டு போட்டு வைத்துக்கினாலும் பரவாயில்லை, ஆனால் சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் எங்களுக்கும் அந்த பெர்மிஷனை நீங்கள் கொடுக்க வேண்டும், நாங்களும் போய் தன்னுடைய நமாஸை படிக்கும்படி எங்களுக்கு அந்த இடத்தை ஒதுக்கி கொடுக்கும்படி அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். 1959ஆம் ஆண்டு 3வது வழக்கும் போடப்பட்டது. இந்த வழக்கும் போது நிர்மோஹி அகாடாவுடைய ஹெட் மஹந்த் பாஸ்கர் தாஸ் அவர்கள் எந்த இடத்தில் இந்த டிஸ்பியூட் இருக்கிறதோ அந்த இடத்திலும் பூஜை நடக்கும்படி இந்த அனுமதியை கேட்டு இந்த வழக்கை போட்டிருக்கிறார்கள். இதே பாணியில் 1961ஆம் ஆண்டு முஸ்லிம் தரப்பிலிருந்து முஸ்லிம் சுன்னி வக்ஃப் போர்ட் தரப்பிலிருந்து இன்னொரு சூட் ஃபைல் பண்ணப்பட்டது. இந்த முறை முஸ்லிம்களுக்கு இந்த இடத்தில் நமாஸ் படிக்கும்படி அனுமதி கேட்டு இவர்கள் இந்த வழக்கை போட்டிருக்கிறார்கள். இதே வழக்கும் வாக்குவாதமும் தொடங்கி இருந்த போது 1981ஆம் ஆண்டு சுன்னி வக்ஃப் போர்ட் தன்னுடைய பொசிஷனை அங்கே கேட்டிருக்கிறார்கள். இது எங்களுடைய நிலம், இது எங்களுடைய இடம், இதை யாருக்குமே நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று. 1984ஆம் ஆண்டு ராம் ஜன்ம பூமி மூமெண்ட் ஒரு அமைப்பை இவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். இந்த அமைப்பை LK அட்வானி தலைமையில் பாரதிய ஜனதா பார்ட்டி எடுத்து நடத்தியிருக்கிறது. விஸ்வ ஹிந்து பரிஷத் மற்றும் பாரதிய ஜனதா பார்ட்டி இரண்டுமே இணைந்து இந்த ஒரு மிகப்பெரிய யாத்திரையை தொடங்கியிருக்கிறார்கள். இந்த யாத்திரை பீகாரிலிருந்து டெல்லி வரை நடந்திருக்கிறது. அதாவது ராமர் கோவிலை பற்றி, ராம் ஜன்ம பூமி என்கிற இந்த விஷயத்தை ஒரு மிகப்பெரிய அளவில் அரசியல் நோக்கத்துடன் ஒரு கட்சி எடுத்து நடத்திய ஒரு காட்சி இது. இதே முறையில் நீங்கள் பார்த்தீர்கள்னா 6 யாத்திரைகள் இன்னும் ஒரு சில இடங்களில் நடந்திருக்கிறது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா பிஜேபி 541 இடத்திலிருந்து வெறும் 2 சீட்டை தான் கைப்பற்றியது. அந்த அளவில் மக்கள் ஆக்ரோஷம் அடைந்தார்கள். பிஜேபி ஒரு கலவரத்தை தூண்ட பார்க்கிறது, ஜாதியை முன்னிறுத்தி மதத்தை முன்னிறுத்தி மக்களை பிரிக்க பார்க்கிறது என்று அந்த அர்த்தத்தை புரிஞ்சு கொண்ட நபர்கள் பிஜேபிக்கு ஓட்டை போடவில்லை. இது 1984ஆம் ஆண்டு நடந்த விஷயம். இதற்கு பின் பார்த்தீர்கள்னா 1986ஆம் ஆண்டு ஹிஸ்டாரியன் ராம்சந்திர குஹா இவருடைய தலைமையில் நடந்த ஒரு மிகப்பெரிய திருப்பம். பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸிலிருந்து வெளிவந்த ஒரு ரிப்போர்ட் படி பார்க்கும்போது பாபரி மஸ்ஜித் கேட்களை ஹிந்துக்களுக்காக திறந்து விட வேண்டும், ஹிந்துக்கள் இதற்கு மேல் பாபரி மஸ்ஜித்திற்குள் போய் பூஜைகளை நடத்தலாம் என்கிற அந்த டைரக்ஷனை கொடுத்தது. 1989ஆம் ஆண்டு அலகாபாத் ஹைகோர்ட் மெயின்டெனன்ஸ்க்கான, அதாவது இந்த சிலைக்கு மெயின்டெனன்ஸ்க்கான ஒரு ஆர்டரை கொடுத்திருக்கிறார்கள். இதே நேரத்தில் விஹெச்பியோடைய வைஸ் பிரசிடென்ட் தூக்கி நந்தன் அகர்வால் அவர்கள் போட்ட இந்த வழக்கிற்கு பின் இதற்கான அப்ரூவலும் கிடைத்துவிட்டது. நவம்பர் 9, 1989ஆம் ஆண்டு பார்த்தீர்கள்னா ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் விஹெச்பி, அதாவது விஸ்வ ஹிந்து பரிஷத் ஷிலான்யாஸ் அடிக்கல் நாட்டு விழா இதை நடத்தலாம் என்கிற அந்த அறிக்கையை கொடுத்து விட்டார்கள், இந்த ஆர்டரை கொடுத்து விட்டார்கள். இந்த விஷயம் நடந்தது நவம்பர் 9, 1989ஆம் ஆண்டு, இதே டிஸ்பியூட்டட் லேண்டில். செப்டம்பர் 20, 1990ஆம் ஆண்டு பிஜேபி பிரசிடென்ட் LK அட்வானி அவர்கள் மீண்டும் ஒரு முறை ஒரு மிகப்பெரிய அளவில் ரத் யாத்திராவை தொடங்கினார். இந்த ரத் யாத்திராவின் போது லாலு பிரசாத் யாதவ், LK அட்வானி, விஸ்வ ஹிந்து பரிஷதின் அசோக் சிங்கல் அனைவருமே கைதானார்கள். அக்டோபர் 30, 1990ஆம் ஆண்டு கார் சேவக் இவர்களுக்கும் அங்கே இருந்த போலீசார்களுக்கு நடுவில் ஒரு மிகப்பெரிய கலவரம் வெடித்தது. இந்த கலவரத்தின் போது 20 நபர்கள் கொல்லப்பட்டார்கள். 1991ஆம் ஆண்டு VP சிங் அரசாங்கத்திலிருந்து பிஜேபி தன்னுடைய சப்போர்ட்டை வாபஸ் பெற்றுவிட்டது. அந்த அரசாங்கத்தை இவர்கள் கலைத்து விட்டார்கள். டிசம்பர் 6, 1992ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கார் சேவக்கள்
இதில் பிஜேபியை சார்ந்த நபர்கள், விஸ்வ இந்து பரிஷத்தை சார்ந்த நபர்கள், அட்வானி, முரளி மனோகர் ஜோஷி போன்ற நபர்களுடைய தலைமையில் 1.5 லட்சம் நபர்கள் உத்தரப்பிரதேஷ் போனார்கள். அந்த இடத்தில் இருக்கக்கூடிய பாபரி மஸ்ஜிதை இடித்தார்கள். அங்கே எத்தனையோ நபர்களுடைய உயிரை பிரித்தார்கள். பாபரி மஸ்ஜித் கலவரம் எந்த அளவில் வெடித்தது என்ற அந்த காட்சிகளை நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். பாபரி மஸ்ஜித் டிசம்பர் 6ஆம் தேதி இடிக்கப்பட்டது. இந்த மசூதியை மட்டும் இவர்கள் இடிக்கவில்லை, கிட்டத்தட்ட 2000 நபர்களை கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 23 மசூதிகளை இடித்திருக்கிறார்கள். கார் சேவக், பிஜேபி மற்றும் விஹெச்பி விஸ்வ இந்து பரிஷத்தை சார்ந்த நபர்கள். டிசம்பர் 8, 1992ஆம் ஆண்டு, அதாவது பாபரி மஸ்ஜித் 6ஆம் தேதி இடிக்கப்பட்டது. 8ஆம் தேதி பாகிஸ்தானில் கிட்டத்தட்ட 30 கோவில்கள் மீது தாக்குதல் நடந்திருக்கிறது. பாகிஸ்தான் அரசாங்கம் அங்கிருந்த ஸ்கூல், அங்கிருந்த ஆபீசஸ்களை ஒரு நாள் மூடியிருக்கிறார்கள். இந்தியாவில் நடந்த இந்த பாபரி மஸ்ஜித்திற்கு எதிர்ப்பை காட்டும்படி. டிசம்பர் 16, 1992ஆம் ஆண்டு நரசிம்மராவ் அரசாங்கம் லெப்ரன் கமிஷன் என்கிற இந்த இன்வெஸ்டிகேட்டிவ் கமிட்டியை அமைத்து விட்டது. இந்த கலவரம் எப்படி வெடித்தது, யாரால் தூண்டப்பட்டது என்கிற அனைத்து விஷயத்தையுமே அலசி ஆராய்வதற்கான இந்த கமிட்டி 1993ஆம் ஆண்டு பாபரி மஸ்ஜித்தை சுற்றி இருக்கக்கூடிய நிலங்களிலிருந்து 67 ஏக்கர் நிலத்தை சென்ட்ரிக் ஏரியா அட் அயோத்தியா ஆக்ட் என்கிற இந்த பெயரில் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். சிபிஐ கிரிமினல் வழக்கம் தொடங்கியது. கிட்டத்தட்ட 19 நபர்கள் மீது இந்த கிரிமினல் வழக்கு போடப்பட்டது. இதில் மிக முக்கியமான குற்றவாளி அட்வானி, எல்கே அட்வானி அவர்களை முன்னிறுத்தியது. 1994ஆம் ஆண்டு சுப்ரீம் கோர்ட் உத்தரப்பிரதேசத்தின் சீஃப் மினிஸ்டர் கல்யாண் சிங் அவர்களை இந்த பாபரி மஸ்ஜித் இந்த வழக்கில் இவர்தான் மிக முக்கியமான குற்றவாளியாக ஒரு தீர்ப்பை வழங்கியது. இவர் மீது 20,000 ரூபாயை ஃபைனாகவும் போட்டுவிட்டது சுப்ரீம் கோர்ட். 2001ஆம் ஆண்டு என்டிஏ அரசாங்கம் வந்துவிட்டது. என்டிஏ அரசாங்கம் வந்தவுடன் சிபிஐயை அமைத்து அட்வானி, ஜோஷி, உமா பாரதி மற்றும் பால் டாக்கரே மீது போடப்பட்ட வழக்குகளை வாபஸ் பெற்றுவிட்டது. இவர்கள் மீது எந்த விதமான தவறும் அல்ல என்று. 2002ஆம் ஆண்டு வாஜ்பாய் அவர்கள் இந்தியாவுடைய பிரதமராக வந்துவிட்டார். அயோத்தியா செல் என்கிற இந்த புதிய ஆஃபீஸையும் தொடங்கினார். இந்த ஆஃபீஸில் ஹிந்து முஸ்லிம்க்கு நடுவில் ஒரு பல ரவுண்ட்ஸ்கள் பேச்சுவார்த்தை நடந்தது. எப்படியாவது பேச்சுவார்த்தை முறையாக இந்த விஷயத்தை சால்வ் செய்யும்படி. ஆனால் எதுவுமே நடக்கவில்லை. இதற்கு பின் அலகாபாத் ஹைகோர்ட் கொடுத்த ஒரு டைரக்ஷன் படி ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இவர்கள் இடிக்கப்பட்ட பாபரி மஸ்ஜித் உண்மையிலேயே அங்கே மசூதி தான் இருந்ததா அல்ல அங்கே கோவில் இருந்ததா என்கிற இந்த ஆய்வை நீங்கள் நடத்த வேண்டும் என்கிற ஒரு டைரக்ஷனை கொடுத்தது. 2003ஆம் ஆண்டு ஏஎஸ்ஐ, அதாவது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா கொடுத்த ரிப்போர்ட் படி பார்க்கும்போது பாபரி மஸ்ஜித்திற்கு கீழே எந்த விதமான கோவிலும் கிடைக்கவில்லை. எப்போவுமே இங்கே ஒரு மசூதியை மட்டும்தான் கட்டியிருக்கிறார்கள். இதற்கு கீழே எந்த கோவிலும் இருக்கும்படி எங்களுக்கு எந்த தடயமும் கிடைக்கவில்லை. ஏஎஸ்ஐ கொடுத்த இந்த ரிப்போர்ட்டிற்கு பின் இது ஒரு போலியான அட்டாக், ஒரு பொய்யை பேசிதான் இந்த பாபரி மஸ்ஜித் என்கிற இந்த இடத்தை இடித்திருக்கிறார்கள் என்று அந்த விஷயம் தெரிய வந்துவிட்டது. சிபிஐடைய ஸ்பெஷல் கோர்ட் 7 ஹிந்துத்வா லீடர்ஸ்கள் மீது வழக்கு போடப்பட வேண்டும். இது ஒரு பொய்யான வழக்காக இருந்தது. ஒரு பொய்யான விஷயத்தை தூண்டி 2000 நபர்களை கொல்லும் வேலையை பார்த்திருக்கிறார்கள் என்று அவர்கள் கொடுத்த இந்த தீர்ப்பு. 2004ஆம் ஆண்டு நேரடியாக அட்வானி அவர்கள் தான் மிக முக்கியமான குற்றவாளி, இந்த டெமாலிஷனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நபர் அட்வானி என்று கூறிவிட்டது. 2005ஆம் ஆண்டு லஷ்கரே தொய்யபாவுடைய தீவிரவாதிகள் எந்த இடத்தில் ராம் ஜன்ம பூமி இந்த டிஸ்பியூட்டட் லேண்ட் இருக்கிறதோ அந்த இடத்தில் அட்டாக் செய்யும்படி ஒரு தகவல் வெளிவந்திருக்கிறது. 2009ஆம் ஆண்டு காங்கிரஸ் அரசாங்கம் வந்துவிட்டது. இப்போ மீண்டும் ஒரு முறை லெப்ரன் கமிஷன் தன்னுடைய ரிப்போர்ட்டை சப்மிட் செய்திருக்கிறார்கள். 17 வருடம் பழைய இந்த ரிப்போர்ட்டை மீண்டும் ஒரு முறை முன்னிறுத்தியிருக்கிறார்கள். இந்த கமிஷனை பார்க்கும்போது பிஜேபியை சார்ந்த பல தலைவர்களுடைய பேரும் இதில் இருந்திருக்கிறது. அடல் பிஹாரி வாஜ்பாய், லால் கிருஷ்ண அட்வானி, முரளி மனோகர் ஜோஷி, கல்யாண் சிங், பிரமோத் மகாஜன், உமா பாரதி, விஜயராஜே சிந்தியா, இதை தாண்டி விஹெச்பியுடைய தலைவர்கள் கிரிராஜ் கிஷோர், அசோக் சிங்கல், சிவ் சேனா சீஃப் பால் டாக்கரே, ஆர்எஸ்எஸ் உடைய லீடர் KN கோவிந்தாச்சாரியா போன்ற எத்தனையோ நபர்கள். இவர்கள்தான் மிக முக்கியமாக இந்த பாபரி மஸ்ஜித் டிமாலிஷனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நபர்கள் என்று இந்த ரிப்போர்ட் எடுத்து காட்டிவிட்டது. 2010ஆம் ஆண்டு அலகாபாத் ஹைகோர்ட் ஒரு தீர்ப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். அதாவது இந்த பாபரி மஸ்ஜித் நிலத்தை 3 பாகமாக பிரித்து விட வேண்டும். 2 பாகம்
ஹிந்து தர்மத்தை சார்ந்த நபர்கள், இந்த ஹிந்துத்துவ அமைப்பை சார்ந்த நபர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஒரு பாகம் சுன்னி வக்ஃப் போர்டிற்கு கொடுத்து விட வேண்டும். 2011ஆம் ஆண்டு இஸ்லாமிய அமைப்பை சார்ந்த நபர்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கிறார்கள். இந்த ஒட்டுமொத்த நிலைமை எங்களுக்கு தான் சொந்தம், அதாவது பாபரி மஸ்ஜித்திற்கான நிலம் இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் சொந்தம், இந்த தீர்ப்பை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிற இன்னொரு அப்பீலை போட்டிருக்கிறார்கள். 2016ஆம் ஆண்டு பிஜேபியின் எம்பி சுப்பிரமணியம் சுவாமி அவர்கள் ஒரு வழக்கை தொடங்கியிருக்கிறார். இந்த வழக்கின் போது ராமர் கோவில் பாபரி மஸ்ஜித் எந்த இடத்தில் இருந்ததோ அந்த இடத்தில் கட்டப்பட வேண்டும். இதற்கான காரணம், இதற்கு மேல் பிரதமர் மோடி இந்தியாவின் பிரதமராக மாறிவிட்டார். அதாவது ஒரு மெஜாரிட்டி கிடைத்த ஒரு அரசாங்கம் இங்கே இருக்கிறது, இவர்களால் இந்த முடிவை எடுக்க முடியும். அதனால் இந்த இடத்தில் ஒரு கோவிலை கட்டிவிட வேண்டும். 2017ஆம் ஆண்டு ஆதித்யநாத், ஃபவுண்டர் ஆஃப் ஹிந்து யுவா வாகினி, ஹிந்து யுவா வாகினி என்கிற இந்த அமைப்பிற்கான தலைவர் யோகி ஆதித்யநாத், இவர் உத்தரப்பிரதேசத்துடைய சீஃப் மினிஸ்டராக பதவியேற்று விட்டார். இதே நேரத்தில் சுப்ரீம் கோர்ட்டுடைய ஒரு வேர்டிக்டும் வெளிவந்தது. எல்கே அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, யூனியன் மினிஸ்டர் உமா பாரதி, இவர்களை தாண்டி பிஜேபியை சார்ந்த பல தொண்டர்கள் மீது, கார் சேவகர்கள் மீது ஒரு கிரிமினல் வழக்கை போட்டு அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். பாபரி மஸ்ஜித்தில் நடந்த அனைத்து விஷயமே இந்த நபர்கள் கையில், இந்த நபர்கள் தூண்டிவிடப்பட்ட பின் தான் நடந்திருக்கிறது. இதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா கல்யாண் சிங் மற்றும் சிவசேனா சீஃப் பால் டாக்கரே போன்ற எத்தனையோ நபர்கள் இந்த ட்ரையலும் போதே உயிரும் எழுந்து விட்டார்கள். அதாவது எத்தனை வருடமாக இந்த வழக்கு தொடங்கி கொண்டே இருந்தது என்று பாருங்கள். இதற்கு பின் சிபிஐயுடைய ஸ்பெஷல் கோர்ட் பிஜேபி தலைவர்கள் மீது போடப்பட்ட அனைத்து வழக்குகள் மீதும் அவர்களுக்கு பெயிலும் கொடுக்க தொடங்கிவிட்டது. அதாவது யாரெல்லாம் சிறைக்கு போக வேண்டுமோ அவர்களுக்கு பெயில் கொடுத்து அவர்களை வெளிவிட தொடங்கியது சிபிஐயுடைய ஸ்பெஷல் கோர்ட். 2018ஆம் ஆண்டு சுப்ரீம் கோர்ட் மக்களால் போடப்பட்ட இந்த வழக்குகளை மீண்டும் ஒரு முறை எடுத்து நடத்த வேண்டும். சுவாமி அவர்கள், சுப்பிரமணியம் சுவாமி போட்ட வழக்கையும் எடுத்து நடத்த வேண்டும். எதற்காக? இங்கே பாபரி மஸ்ஜித் இருந்த இடத்தில் ராமர் கோவில் கட்டப்பட வேண்டும் என்கிற இந்த வழக்கு. 2019ஆம் ஆண்டு சுப்ரீம் கோர்ட் 5 ஜட்ஜஸ்கள் கொண்ட இந்த குழுவை அமைத்தது. இந்த குழுவில் நீங்கள் பார்த்தீர்கள்னா சீஃப் ஜஸ்டிஸ் ரஞ்சன் கோகோய், அதாவது இப்போ ராஜ்யசபா எம்பி, பிஜேபியின் ராஜ்யசபா எம்பி, இவர்களை தாண்டி எஸ்ஏ போப்டே, என்வி ரமணா, யூ லலித், டிஒய் சந்திரசூட், ஜஸ்டிஸ் யூ லலித், இவர்கள் அனைவருமே இந்த குழுவில் இருந்தார்கள். அக்டோபர் 14, 2019ஆம் ஆண்டு அயோத்தியா டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒட்டுமொத்த அயோத்தியாவிலே 144 சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் செய்து விட்டார்கள். டிசம்பர் 10ஆம் தேதி ஒரு வேர்டிக்ட் வர இருக்கும். அந்த காரணத்தை வைத்து அக்டோபர் 16, 2019ஆம் ஆண்டு சுப்ரீம் கோர்ட்டிலிருந்து வெளிவந்த மிக முக்கியமான ஒரு வேர்டிக்ட். எப்படி 1992ஆம் ஆண்டு பாபரி மஸ்ஜித்தை ஹிந்துத்வா அமைப்பை சார்ந்த நபர்கள் இடித்தார்களோ, இதன்படி வேற எந்த மஸ்ஜித்திலுமே இது போன்ற விஷயம் நடந்துவிடக்கூடாது என்கிற அந்த கோரிக்கையை முன்னிறுத்தி இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களையுமே ப்ரொடெக்ட் செய்ய வேண்டும், அதற்கான பாதுகாப்பு போடப்பட வேண்டும் என்கிற அந்த வேர்டிக்டை கொடுத்தது சுப்ரீம் கோர்ட். நவம்பர் 8, 2019ஆம் ஆண்டு இதற்கான தீர்ப்பு வருவதற்கு முன் இன்னொரு விஷயம் வெளிவந்தது. அதாவது அவர்களுடைய ரெஜிஸ்டரில் இந்த தீர்ப்பை அடுத்த நாள், அதாவது நவம்பர் 9, 2019ஆம் ஆண்டு காலை 10:30 மணிக்கு நாங்கள் வழங்க இருக்கிறோம் என்று. நவம்பர் 9, 2019ஆம் ஆண்டு இதற்கான தீர்ப்பும் வெளிவந்தது. இந்த தீர்ப்பில் ஹிந்து அமைப்பு, அதாவது விஹெச்பி மற்றும் ஹிந்து அமைப்புகளுக்கு இந்த டிஸ்பியூட்டட் லேண்டை கொடுக்கும்படியும், இஸ்லாமியர்களுக்கு சுன்னி வக்ஃப் போர்டிற்கு இவர்கள் எங்கே நினைத்தாலோ அந்த இடத்தில் 5 ஏக்கர் நிலத்தை கொடுக்கும்படி சுப்ரீம் கோர்ட் கொடுத்த இந்த வேர்டிக்ட். சிந்தித்து பாருங்கள். ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா பாபரி மஸ்ஜித்திற்கு கீழே எந்த விதமான கோவிலும் இல்லை என்று கூறிய அந்த வழக்குக்கு பின், அந்த ரிப்போர்ட்டிற்கு பின், இதை அலசி ஆராய்ந்து வந்த ஒரு கமிஷன் வெளிவிட்ட ரிப்போர்ட்டிற்கு பின், அதாவது இந்த நபர்கள் தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக கார் சேவக்களை தூண்டிவிட்டு, பிஜேபி நபர்களை தூண்டிவிட்டு, விஹெச்பி நபர்களை தூண்டிவிட்டு அங்கே 2000 நபர்களை கொண்டிருக்கிறார்கள், அனைத்துமே ப்ரூஃப் ஆகி இருக்கிறது. ஆனால் கூட தீர்ப்பு ஹிந்துக்கள் பக்கம் திரும்பி இருக்கிறது. இதற்கான இந்த வழக்கை, இந்த தீர்ப்பை கொடுத்த ஜட்ஜ்க்கும் ஒரு மிகப்பெரிய அளவில் பரிசயம் கொடுத்திருக்கிறது பிஜேபி அரசாங்கம். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ரஞ்சன் கோகோய் அவர்களுக்கு கிடைத்தது ராஜ்யசபா எம்பி பதவி. மே 8, 2020 சுப்ரீம் கோர்ட் 3 மாதத்திற்கு, அதாவது இந்த வழக்கில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களை விசாரிப்பதற்காக ஒரு தேதியும் கொடுத்திருக்கிறார்கள். அதாவது ஆகஸ்ட் 30, 2020ஆம் தேதிக்குள் இந்த அனைத்து விஷயத்தையுமே நீங்கள் முடித்துக் கொள்ள வேண்டும். ஆனால் அதற்கு முன்னாடி, அதாவது ஆகஸ்ட் 5ஆம் தேதி பூமி பூஜை நடந்திருக்கிறது. இந்த வழக்கு விசாரணை முடிவதற்கு முன்னே
பூமி பூஜனை பிரதமர் மோடி அவர்கள் வழியாக தொடங்கிவிட்டார்கள். இந்த இடத்தில் ராமர் கோவிலை கட்ட போறோம் என்று. இந்த பூமி பூஜையில் நீங்க பார்த்தீர்களா, யாரெல்லாம் ஒரிஜினலாக பாபரி மஸ்ஜித் இந்த விஷயங்களில் ஈடுபட்டு வந்தார்களோ அதில் யாரையுமே அழைக்கவில்லை. வெறும் பிரதமர் மோடி அவர்கள் மட்டும் யோகி ஆதித்யநாத் அவர்கள் முன்னிலையில் இந்த ஒட்டுமொத்த பூமி பூஜையும் நடந்து முடித்துவிட்டது. லால் கிருஷ்ண அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி போன்ற உமா பாரதி போன்ற நபர்கள் யாருமே இதில் அழைக்கப்படவில்லை, போகவும் இல்லை. செப்டம்பர் 16, 2016 ஆண்டு சிபிஐயுடைய ஸ்பெஷல் கோர்ட் லக்னோவிலிருந்து இதற்கான தீர்ப்பை செப்டம்பர் 30 நாங்கள் வழங்கி விடுவோம். 1992 ஆண்டு பாபரி மஸ்ஜித் வழக்கில் என்னெல்லாம் நடந்ததோ, யாரெல்லாம் இதில் ஈடுபட்டார்களோ இவர்களுக்கு எதிராக இந்த வழக்கு வந்துவிடும் என்று அவர்கள் முடிவு கட்டினார்கள். செப்டம்பர் 26, 2020 ஆண்டு உமா பாரதி பிஜேபி தலைவர் JP நட்டா அவர்களுக்கு ஒரு லெட்டரை போட்டிருக்கிறார். அப்படி எனக்கு எதிராக தீர்ப்பு வந்துவிட்டால் நான் பெயிலுக்கு அப்ளை செய்ய மாட்டேன் என்று. அடுத்த 4 நாட்களில் இந்த தீர்ப்பும் வந்துவிட்டது. ஆனால் அனைத்தையுமே தாண்டி செப்டம்பர் 30 2000 நபர்களுக்கு அநீதி கிடைத்தது. உயிரிழந்த 2000 நபர்களுக்கு கிடைத்த அந்த அநீதி செப்டம்பர் 30, 2020 ஆண்டு சிபிஐயுடைய ஸ்பெஷல் கோர்ட் அனைத்து 32 அக்யூஸ்ட்களையுமே இதிலிருந்து பறி செய்துவிட்டது. அதாவது எந்த விதமான வழக்கும் இவர்கள் மீது போடப்பட முடியாது, இவர்கள் அனைவருமே நிரபராதிகள் என்று. இதில் முக்கியமாக LK அத்வானி, யூனியன் மினிஸ்டர் முரளி மனோகர் ஜோஷி, உமா பாரதி போன்ற அனைத்து நபர்கள், முன்னாள் உத்தரப்பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் கல்யாண் சிங் உட்பட அனைவருமே குற்றவாளிகள் அல்ல என்று கூறிவிட்டார்கள். பாபரி மஸ்ஜித் 1528 ஆண்டு கட்டப்பட்டு இன்னைக்கு இதற்கான அடித்தளமே மாறிவிட்டது. இதற்கு கீழே ஒரு கோவில் இருந்தது, இதில் தான் ராமர் பிறந்தார் என்று ஒரு கட்டுக்கதையை கட்டி அல்ல ஒரு சிலவர்கள் அதை நம்பியும் வருவார்கள். ஆனால் கூட எந்த விதமான ப்ரூஃபும் இல்லாமல் எப்படி ஒரு வழக்கு மாற்றி எழுதப்பட்டது, எத்தனை நபர்களை கொன்று இந்த ராமர் கோவிலை அந்த இடத்தில் கட்டி வருகிறார்கள் என்று நீங்களே பாருங்கள். இன்னைக்கு ராமர் கோவில் அதை நீங்கள் வழிநடத்தும் இடமாக பார்ப்பீர்களா அல்ல 2000 நபர்களுடைய சவகிரகமாக பார்ப்பீர்களா என்று சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.